வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். கம்ப்யூட்டர்ஸ்னா அனுபவத்திலிருந்து கத்துக்கோன்ற நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித் தர்ற மாதிரி யாராவது ஒருத்தர் அதுக்கு டீச் பண்ணணும். அந்த மெத்தட பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஆனா ஒரு கம்ப்யூட்டர் எப்படி தனக்கு தானே கத்துக்குது? கேட்கறதுக்கு ஒரு பெரிய மர்மம் மாதிரி இருக்கலாம் இல்லையா? வாங்க இந்த மர்மத்தை ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி உடைச்சு பார்க்கலாம். சரி, நம்ம முதல் செக்ஷனுக்குள்ள போகலாம். ஒரு ரோபோவுக்கு டீச் பண்றது. இங்கேதான் நாம சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அதாவது மேற்பார்வையிடப்பட்ட கற்றல்ங்கிற மெத்தட பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்படின்னா இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே பதில் தெரிஞ்ச உதாரணங்களை பார்த்து ஒரு கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டா அதுதான் இது. அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை நாமளே முன்னாடியே கொடுத்துருவோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி டீச் பண்றதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான மூலப்பொருள் வேணும். அதுக்கு பேரு தான் லேபிள்ட் டேட்டா, அதாவது லேபிளிடப்பட்ட தரவு. இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கோட அடித்தளமே இந்த லேபிள்டு டேட்டா தான். அது இல்லாம இந்த மெத்தடே கிடையாது. அப்போ அப்படி என்னதான் அது லேபிள்டு டேட்டா? இத ஒரு சிம்பிளான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு விலங்குகளோட பேரை இப்படி சொல்லிக் கொடுப்பீங்க. ஒரு போட்டோவை காட்டி இது பூனைன்னு சொல்லுவீங்க இல்லையா? கரெக்ட். இங்க அந்த போட்டோ தான் கேள்வி, நீங்க சொல்ற பூனைங்கிற பேர் தான் லேபிள். கம்ப்யூட்டருக்கும் நாம இதே மாதிரி தான் டீச் பண்றோம். சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேபிள்டு டேட்டானா ஒண்ணுமே இல்ல, ஒரு கேள்வி அதுக்கான சரியான பதில். இது ரெண்டும் சேர்ந்த ஒரு ஜோடி, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்லாம் இந்த கேள்வி பதில் விஷயத்தை எப்படி பார்க்கறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க இதுக்கு சில டெக்னிக்கல் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. நாம கொடுக்கிற கேள்வி, உதாரணத்துக்கு அந்த நாயோட போட்டோ, அதை டெக்னிக்கலா இன்புட் இல்லனா எக்ஸ்னு சொல்லுவோம். நாம கொடுக்கிற பதில், அதாவது நாய்ங்கிற அந்த லேபிள், அதை அவுட்புட் இல்லனா ஒய்னு சொல்லுவோம். சிம்பிள். நாம ஏற்கனவே பார்த்த அதே கேள்வி பதில் கான்செப்ட் தான், ஆனா இது டெக்னிக்கல் பேரு. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கோட முழு நோக்கமே இதுதாங்க. ஆயிரக்கணக்கான இன்புட் எக்ஸையும் அவுட்புட் ஒய்யையும் பார்த்துட்டு அது ரெண்டுக்கும் நடுவுல என்ன தொடர்பு இருக்கு, என்ன பேட்டர்ன் இருக்குன்னு கம்ப்யூட்டரே தானா கண்டுபிடிக்கணும். ஓ, நாயோட காது இப்படித்தான் இருக்கும், அதோட வால் இப்படி இருக்கும்னா அதுவே கத்துக்கும். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு கம்ப்யூட்டருக்கு சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போதான் அசல் விஷயமே ஆரம்பிக்க போகுது. இப்படி ஆயிரக்கணக்கான லேபிள்டு உதாரணங்கள்ல நல்லா ட்ரெயின் ஆன பிறகு அந்த கம்ப்யூட்டர் அதோட அனுபவத்தை வச்சு இதுக்கு முன்னாடி அது பார்த்தே இராத ஒரு புது விஷயத்த பத்தி ஒரு கணிப்பு, அதாவது ப்ரெடிக்ஷன் செய்ய முடியும். இப்போ அந்த ட்ரெயின் ஆன கம்ப்யூட்டர் கிட்ட அதுக்கு முன்னாடி அது பார்த்தே இராத புது நாய் போட்டோவை நாம கொடுக்கறோம். ஆனா இந்த தடவை பதில் கிடையாது, வெறும் இன்புட் எக்ஸ் மட்டும்தான். இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் தெரியுமா? அது அதோட ட்ரெயினிங் அனுபவத்தை வச்சு, ஹேய் இது ஒரு நாய் அப்படின்னு கரெக்டா கணிச்சு சொல்லிடும். இதுக்கு பேரு தான் ப்ரெடிக்ஷன். இந்த டெக்னாலஜி உங்களுக்கு தெரியாமலேயே உங்க டெய்லி லைஃப்ல இருக்கு. உதாரணத்துக்கு உங்க இமெயில்ல எது நல்ல மெயில் எது ஸ்பாம்னு பிரிச்சு அனுப்புது இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கிறது இதே சூப்பர்வைஸ்டு லேர்னிங் மெத்தட் தான். இப்போ உங்களுக்கு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற இந்த பவர்ஃபுல்லான டெக்னாலஜி பத்தின ஒரு புது பார்வை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நாம ஆரம்பத்துல பேசின அந்த சிம்பிளான டீச்சர் ஸ்டூடெண்ட் உதாரணத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒரு டீச்சர் எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு ட்ரைனிங் கொடுத்து பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்க வச்சு எதிர்காலத்தை கணிக்க வைக்க முடியுங்கிறதோட அடிப்படையை நீங்க இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த புதுசா கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு யோசிச்சு பாருங்க. உங்க டெய்லி லைஃப்ல இந்த மாதிரி ஒரு டீச்சரால ட்ரெயின் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் வேற எங்கெல்லாம் வேலை செய்யுதுன்னு நீங்க பாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கிடைக்கிற பதில்கள் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.